பொதுவாகவே நம்மளுக்கு எப்போ பயம் வரும்? கேன்சர்னு ஒரு டயக்னோசிஸ் வந்தால் பயம் வரும் இல்லைங்களா? இந்த பர்டிகுலர் திங் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப விரக்தியாக கேட்பாங்க. ஏன் டாக்டர், முதல்ல இது கண்டுபிடிச்சிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு, ஏர்லியராக நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கலாமே, அப்போ நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. பட் யூஸ்வலி நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்களை இக்னோர் பண்ணுறதுனால கூட நம்மளுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக பரவலாக காணப்படுறது, இன்றைக்கி நம்ம கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது சர்க்கரை நோய். இப்போ சர்க்கரை நோய்க்கு எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் 30 வருஷம் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸே தெரியும். சர்க்கரை நோய் மாத்திரை மட்டும்தான் ரெகுலராக நம்ம எடுத்துப்போம். நம்ம மற்றபடி எந்த ஒரு உணவு கட்டுப்பாடோ இல்லை ஊட்டச்சத்து குறைபாடு கரெக்ஷனோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. இதே மாதிரி பெண்களில் பொதுவாக காணப்படுற ஹைப்போதைராய்டிசம்ங்கிற தைராய்டு நோய் இருக்கலாம், இல்லை உடல் பருமன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ரெகுலராக நம்மளுக்கு வர டைஜஷன் இஷ்யூஸாக இருக்கலாம். இப்போ சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப வருஷமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ரொம்ப வருஷமாக எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகலை, இல்லை நான் இந்த முன்னாடி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ஜீரணம் ஆகலை. இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 10-15 இயர்ஸ் நார்மலாகவே நகர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தான் நம்மளுடைய உடம்புல செல் சிதைவு இருக்கிறதுங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. செல் சிதைவு நம்மளுக்கு யூஸ்வலாக கேன்சருங்கிற ஒரு பேர் வர்றது வரைக்கும் நம்ம யாருமே அந்த அலர்ட்னஸோ பதட்டமோ நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா விதமான சிம்டம்ஸுக்கும் நம்ம மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ அசிடிட்டி வந்துச்சுன்னா ஒரு ஆசிட் ஜெலுசில் நீங்களே எடுத்துக்கிட்டு இது பண்ணுவீங்க. சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா காலையிலையும் மாலையிலையும் நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். தைராய்டு நாம் வருஷ கணக்காக எடுத்துகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த கரண்ட் சினாரியோவில் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மெட்ரபாலிசம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்மளோட உணவு பழக்கங்களும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இது கன்சிஸ்டண்ட்டாக இப்போ தைராய்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 இயர்ஸ் தைராய்டாக உங்களுக்கு இருந்து நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்தும் கண்ட்ரோல் ஆகலைன்னா டெஃபினட்டாக அது இன்னொரு நிலைமையில் நமக்கு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 4 to 5 வருஷம் நம்மளுக்கு டயபெட்டிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலே இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் அது புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிள் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா HbA1c நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குற அந்த சுகர் கண்ட்ரோலுக்கான அந்த ஒரு டெஸ்ட்டு கூட அது டேரெக்டாக சுகர் கண்ட்ரோலுக்குமாக மட்டும்தான் பார்க்குறோங்கிறத தவிர்த்து அது கேன்சருக்கு உண்டான ஒரு அறிகுறி கூட. இப்போ உங்களுடைய HbA1c லெவல் 12 இருக்குது, 13 இருக்குதுன்னா உங்களுக்கு பாடியில் மிக மோசமான அளவுக்கு மெட்டபாலிக் நிலை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த ஒரு நோய்க்கு ஒரு பேர் வைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஏர்லியராக உங்களுக்கு சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, இல்லை ஹைப்போதைராய்டிசமாக இருந்தாலும் சரி, இப்போ நம்மளுக்கு புற்றுநோயோட சேர்த்து மற்ற நோய்களும் நம்மளுக்கு இருக்கலாம். இல்லை சில நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை நோய் வரும், இல்லைன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எது முதல்ல வர்றதுங்கிறத பொறுத்து நம்மளுடைய பயம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கே உங்களுடைய மெட்டபாலிக் நிலை எப்படின்னு பாடியில் பார்த்து அதுக்குண்டான சரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி, மாத்திரைகளை மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி இல்லாமல் அதை ரிவர்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் நோய் இல்லாமல் நம்ம வாழ முடியும். இல்லை நோய் இருந்தாலுமே அது நம்மளோட கட்டுப்பாடோடு நம்ம வாழ முடியும். மிகப்பெரிய நமக்கு செலவுகளையும் குறைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான விஷயத்தோட பேசுவோம். நன்றி, வணக்கம்.